வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அருகே தவளக்குப்பத்தில் ஏடிஎம்மில் வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாய் கொள்ளை. காவலால் தூங்கிய நேரத்தில் துணிகர சம்பவம். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆளுநர் ஆய்வு. செயல்பாடு குறித்து மருத்துவர்கள் அதிகாரி விளக்கம். தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்க வேண்டும் என்று கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள். அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் மர்ம கும்பல் 17 லட்சம் கொள்ளை அடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் கனரா வங்கியின் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை அந்த ஏடிஎம்மில் காவலாளி உறங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஏடிஎம் மையத்தினுள் சென்று இயந்திரத்தை உடைக்காமல் அதிலிருந்த 17 ரூபாய் லட்சத்தை கொள்ளையடித்து சென்றது. அங்கு வந்த மர்ம கும்பல் ஏடிஎம் மையத்தினுள் சென்று இயந்திரத்தை உடைக்காமல் அதிலிருந்த ரூபாய் 17 லட்சத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது. இது குறித்து ஏடிஎம் காவலாளி துரைசாமி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது வங்கி அதிகாரிகள் உடன் இருந்தனர். விசாரணையில் ஏடிஎம்மில் இருந்து 17 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் சந்திரன் தெரிவித்தார். ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்காமல் பாஸ்வேர்டு எண்ணை பயன்படுத்தி கொள்ளையடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பாஸ்வேர்டு சில வங்கி அதிகாரிகளுக்கு மட்டும் தெரியும். இதனை அடுத்து அந்த அதிகாரியிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று இரவு நகைக்கடை உரிமையாளர் கோவிந்தராஜ் என்பவர் இருசக்கர வாகன பெட்டியில் தான் வைத்திருந்த 5 லட்சத்தை வைத்துவிட்டு மார்க்கெட்டுக்கு சென்றார். பின்னர் திரும்பி வந்து இருசக்கர வாகனத்தை எடுத்தபோது பெட்டி உடைக்கப்பட்டு அதில் இருந்த 5 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் கோவிந்தராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் துணைநிலை ஆளுநர் ஏ.கே. சிங் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை துணைநிலை ஆளுநர் ஏ.கே. சிங் புதன்கிழமையன்று கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதன் செயல்பாடுகள், கட்டுமான பணிகள், தேவையான வகுப்பறைகள் மற்றும் பல்வேறு பணிகள் குறித்து ஆளுநருக்கு மருத்துவ அதிகாரிகள் விளக்கி கூறினர். இதன் பின்னர் அவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் சென்று அங்குள்ள பணிகள் குறித்து பார்வையிட்டதுடன் கேட்டறிந்தார். அப்போது வேளாண் அறிவியல் நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சார்பில் கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு நடைபெற்றது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கழகத்தினர் பல்வேறு வழிபாட்டு தலங்களில் பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சார்பில் இன்று கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. உப்பளம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் பாஸ்கர் எம்எல்ஏ மற்றும் கழக நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 108 தேங்காய் உடைத்து வேண்டுதலில் ஈடுபட்டனர். புதுவை கதிர்காமம் பள்ளியில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய கலாச்சாரம், பண்பாடு மற்றும் வாழ்க்கை கல்வி குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மத்திய அரசு கலாச்சார குழுமம் சிசிஆர்டி சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு, வாழ்க்கை கல்வி குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. சிசிஆர்டியின் மாநில பயிற்சியாளர் நளினா வரவேற்புரை நல்கினார்.
நிகழ்ச்சியினை பள்ளியின் முதல்வர் ரகோத்தமன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மாதவன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று இந்திய கலாச்சாரம், பயன்பாடு, மாணவிகளுக்கு வாழ்க்கை கல்வி முறைகள், சமுதாயத்தில் மாணவர்களின் பங்கு போன்ற பல பயனுள்ள கருத்துக்களை மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் நடனம், நாடகம், பாட்டு போன்ற கலைகளில் தனித்திறன் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மக்கள் சந்திப்பு தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுவை மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டு முடிவினை விலக்கியும் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மக்கள் சந்திப்பு தெருமுனை கூட்டம் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. கிளை செயலாளர் செல்வம் தலைமை தாங்க சிவசங்கரன், புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் ராஜாங்கம், தமிழ் மாநில குழு பெருமாள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சபா நடத்தும் விளையாட்டுப் போட்டிகள் இரு தினங்கள் 3 மையங்களில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும்படி அழைப்பு. தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாட்டம். அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கண்டு இல்லத்தரசிகள் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சின்னாத்தா பள்ளியில் சிறுபான்மை சமூக மாணவியருக்கு திறன் மேம்பாடு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த மாணவியருக்கு திறன் மேம்பாடு முகாம் 2 நாட்களுக்கு நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை முற்பகல் நடைபெற்ற தொடக்க விழாவில் ஆசிரியர் ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். பள்ளி முதல்வர் லைலாமதி தலைமையுரையாற்றினார். புதுவை மத்திய கலால் துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் சிறப்பு விருதாக கலந்து கொண்டு சுய மேன்மை வளர்த்தல் பற்றிய வழிமுறைகளை தெளிவாகவும் எளிமையாகவும் எடுத்துரைத்தார். உடற்கல்வி விரிவுரையாளர் கோமதி தலைமையுரையாற்றினார். புதுவை லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் அமுதா ஆளுமை பண்பு வளர்த்தல் பற்றிய வழிமுறைகளை தெளிவாக எடுத்துக்காட்டுடன் விளக்கமளித்தார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பலராமன் வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் கழல்விழி நன்றி கூறினார். புதன்கிழமை ஆசிரியர் திருமதி நிர்மலா அனைவரையும் வரவேற்றார். விரிவுரையாளர் முத்து தலைமையுரையாற்றினார். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவர் டாக்டர் புவனேஸ்வரி சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டு மன அழுத்தம் மற்றும் உணர்வுகளை சரியான முறையில் கையாளுதல் பற்றி தெளிவாகவும் எளிமையாகவும் எடுத்துரைத்தார். பள்ளி அலுவலக கண்காணிப்பாளர் கசலட்சுமி தலைமையுரையாற்றினார். புதுவை காவல்துறை ஆய்வாளர் முனைவர் பாசுரகன் சுய விழிப்புணர்வின் அவசியம், சுய விழிப்புணர்வுக்கு தேவையான நெறிமுறைகள் பற்றி தெளிவாக விளக்கமளித்தார். பள்ளி கல்வி மேலாண்மை குழு உறுப்பினர் நடராசன் வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் தர்ஷனாமூர்த்தி நன்றியுரையாற்றினார்.
6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகள் முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர். முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விரிவுரையாளர் அமலா பிரகாசராசா மற்றும் ஆசிரியர் கந்தசாமி ஆகியோர் செய்திருந்தனர். ஆரோவில் தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் இயற்கை முகாமில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்கின்றனர். நடுவண் அரசு சுற்றுச்சூழல் வனத்துறையின் நிதி உதவியோடு சென்னை சிபிஆர் சுற்றுச்சூழல் கழகத்தின் வழிகாட்டுதலோடு ஆரோவில் ஆரண்யாவில் ஆரம்பமாகி உள்ளது. இதேபோன்று ஆரோவில் தாவரவியல் பூங்காவிலும் ஒரு முகாம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் அரசு பள்ளிகளை சேர்ந்த 50 மாணவர்களும் 5 பொறுப்பாசிரியர்களும் கலந்து கொள்கின்றார்கள். ஆரண்யா முகாமில் சரவணன், முனைவர் கிருஷ்ணன் மற்றும் குந்தவி கலந்து கொண்டு முகாமினை வழிநடத்துகின்றனர். இந்த 3 நாள் முகாமில் ஆரண்யா காட்டில் வளரும் தாவரங்கள், விலங்குகளின் மண் அமைப்பு போன்றவை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இதன் ஆரம்ப விழா காலை நடைபெற்றது. இயற்கை நடைபயணம், உயிரி பனிமயம், மண்புழு உரம் தயாரித்தல், பாம்புகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். மேலும் மூலிகைகள் பற்றியும் அவற்றின் நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். கல்வி கலாச்சார நிகழ்ச்சிகள் இரவில் நடைபெறும். ஆரண்யா காட்டில் உயிரி பன்மய பாதுகாப்பு மற்றும் பயிற்சி மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இயற்கை ஆர்வலர்கள் கணபதி, வச்சலா போன்றவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிப்பார்கள். புதுவையில் ஆரிய வைஷ்ய மகாசபை சார்பில் 2 தினங்களுக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்த இருப்பதாக விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபா, தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகாசபா இளைஞர் அணி மற்றும் பாண்டிச்சேரி ஆரிய வைஷ்ய யுவஜன சேவா சங்கம் இணைந்து புதுவையில் வைஷ்யா ஸ்போர்ட்ஸ் மீட் 2015 31 ஜனவரி மற்றும் 1 பிப்ரவரி 2015 ஆகிய 2 தினங்களில் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், விவேகானந்தா பள்ளி மைதானம் மற்றும் சிவா விஷ்ணு கல்யாண மண்டபம் ஆகிய 3 தளங்களில் நடைபெற உள்ளது. இவ்விரு தினங்களில் மராத்தான் ஓட்டப்பந்தயம், யோகா, கேரம், கபடி, செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ், கராத்தே, நீச்சல் போன்ற 14 வகையான போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆடவர், பெண்கள், சிறுவர், சிறுமியர்கள் சுமார் 3000 பேர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியினை புதுவை மாநில ஆரிய வைஷ்ய மக்கள் ஏற்பாடு செய்கின்றனர். இளைய தலைமுறையின் விளையாட்டு ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் உடல் ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வுக்காகவும் மற்றும் விளையாட்டுத் துறையில் அதிக இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் 2015ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுகள் புதுச்சேரியில் அரங்கேற உள்ளது. இந்த தகவலை ரமேஷ் தெரிவித்தார். புதுவையில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கண்டு இல்லத்தரசிகள் உற்சாகமடைந்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் மூலமாக முத்தியால்பேட்டை மாணிக்க முதலியார் திருமண நிலையத்தில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு சிறப்புரையாற்ற, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலை வகிக்க, பாபு நல செயலர் நோக்க உரையாற்றினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் கருத்துரையை தலைமை செவிலியர் பிரமிளா தமிழ்வாணன், கல்லூரி ஓய்வு சாந்தி, பாதுகாப்பு அதிகாரி சித்ரா பிரியதர்ஷினி ஆகியோர் வழங்கினர். விழாவில் துறை இயக்குனர் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டு, கரகாட்டம் போன்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் துறையின் துணை இயக்குநர்கள், குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரிகள், பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை ஒட்டி புதுவை திமுகவினர் பிரச்சாரம் செய்வதற்காக திருச்சி புறப்பட்டனர். திருவரங்கம் தொகுதியில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆனந்த் தேர்தல் பணியாற்றி வாக்கு சேகரிக்க தலைமை கழகம் அமைத்துள்ள தேர்தல் பணிக்குழுவில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் இடம்பெற்றுள்ளார். இவருக்கு திருவரங்கம் தொகுதி மணிகண்டம் ஊராட்சிக்குட்பட்ட ஆளுந்தூர் கிராமம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்று தேர்தல் பணியை மேற்கொள்ள புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் 70 வாகனத்தில் 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி திமுகவினர் மாநில தலைமை கழகமான புதுச்சேரி கந்தப்பா வீதியில் உள்ள கலைஞர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இக்குழுவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், முன்னாள் அமைச்சர் மணிமாறன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பழனி, தொகுதி செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அருகே தவளக்குப்பத்தில் ஏடிஎம்மில் வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாய் கொள்ளை. காவலால் தூங்கிய நேரத்தில் துணிகர சம்பவம். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆளுநர் ஆய்வு. செயல்பாடு குறித்து மருத்துவர்கள் அதிகாரி விளக்கம். தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்க வேண்டும் என்று கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள். அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.